வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க இருக்கோம்னா, இந்தியா மற்றும் வங்கதேச அணிகள் மோதிய முதல் டெஸ்ட் போட்டியானது சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடந்து முடிந்தது. இந்த முதல் டெஸ்ட் போட்டி தொடங்குவதற்கு முன்பாக குறிப்பிட்ட விஷயத்திற்காக விராட் கோலி மிகவும் வருத்தப்பட்டதாகவும், ஆனால் கடைசியில் நடந்ததே வேற என்று இந்திய அணியின் நட்சத்திர வீரர் விராட் கோலி குறித்து ரவிச்சந்திரன் அஸ்வின் தெரிவித்துள்ளார். அதை பற்றி தான் பார்க்க இருக்கோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்க. அப்போ தான் நான் போகிற இந்த வீடியோ வரும். வாங்க இந்த வீடியோக்குள்ள போய் முழுசாக தெரிஞ்சுக்கலாம். விராட் கோலி 3 வடிவ கிரிக்கெட்டிலும் டெஸ்ட் கிரிக்கெட்டையே மிகவும் நேசிக்கக்கூடியவர். டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு அவர் பெரிய முக்கியத்துவம் கொடுப்பவர். அணியின் நட்சத்திர வீரரான அவரே டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் தருவது தனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது என்று இந்திய அணியின் பயிற்சியாளர் காம்பீரே பலமுறை தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் மண்ணின் மைந்தனான ரவிச்சந்திரன் அஸ்வின் வங்கதேச அணிக்கு எதிராக சென்னையில் வைத்து முதல் டெஸ்ட் போட்டியில் முதல் இன்னிங்ஸில் சதம் அடித்து இந்திய அணியை காப்பாற்றினார். மேலும் 2வது இன்னிங்ஸில் 6 விக்கெட்டுகளை எடுத்து இந்திய அணியின் வெற்றிக்கு மிகவும் பங்காற்றி ஆட்டநாயகன் விருது பெற்றார். இந்த நிலையில் சென்னை கிரிக்கெட் ரசிகர்கள் பெரிய அளவில் திரண்டு வந்து போட்டியை பார்த்தனர். அது மட்டுமல்லாமல் கடைசியாக விருது வழங்கும் நிகழ்வு முடியும் வரை கலைந்து செல்லாமலேயே மைதானத்தில் இருந்து வீரர்களை ஒவ்வொரு நொடியும் உற்சாகப்படுத்தி வந்தார்கள். இதை பார்ப்பதற்கு அருமையான காட்சியாக அமைந்தது. இந்த நிலையில் முதல் டெஸ்ட் போட்டியின் ஆரம்பிக்கும் நிலையில் விராட் கோலி ஒரு குறிப்பிட்ட விஷயத்திற்கு வருத்தப்பட்டுள்ளார். இது குறித்து பேசியிருக்கும் ரவிச்சந்திரன் அஸ்வின் கூறும்பொழுது, நாங்கள் முதல் டெஸ்ட் போட்டியில் விளையாடுவதற்கு வந்து மைதானத்தில் காத்திருந்த போது ரசிகர்கள் இல்லாமல் மைதானம் காலியாக இருந்தது. இதை பார்த்த விராட் கோலி கவலையுடன், டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு இப்படி ரசிகர்கள் வரவில்லையே, ஆதரவு இவ்வளவு குறைவாக இருக்கின்றதே என்று மிகவும் வருத்தப்பட்டுள்ளார். இந்த நிலையில் தொடக்கத்தில் ரசிகர்கள் வராத பொழுதும் மதியம் செல்ல செல்ல ரசிகர்கள் வந்து கொண்டே இருந்தார்கள். ஒரு கட்டத்தில் கூட்டம் மைதானத்தின் பெரும்பகுதியை நிரப்பியது. மேலும் போட்டி முடியும் 4 நாட்கள் வரை கூட்டம் தொடர்ந்தது. அதோடு போட்டி முடிந்து விருது வழங்கும் நிகழ்ச்சி முடியும் வரையில் ரசிகர்கள் இருந்து இந்திய அணி வீரர்களை உற்சாகப்படுத்தினார்கள். அதன் பிறகு ரசிகர்களின் எழுச்சி காரணமாக விராட் கோலி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் என்று இந்திய அணியின் நட்சத்திர வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின் கூறியுள்ளார். இந்திய அணியானது முதல் டெஸ்ட் போட்டி வென்ற கையோடு 2வது போட்டி 27ஆம் தேதி கான்பூரில் நடைபெற உள்ளது. இது முதல் போட்டியானது ஒரு நாள் முன்னதாக முடிந்ததன் காரணமாக இந்திய அணி வீரர்கள் ஒரு நாள் முன்பாகவே கான்பூர் சென்று இந்திய அணி வீரர்கள் பயிற்சியை மேற்கொண்டுள்ளனர் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது.